2011ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய சுனாமியில் அடித்து செல்லப்பட்டார். சுனாமி ஏற்பட்ட போது தகமாட்சு தான் பணிபுரியும் இடத்தில் இருந்தார் என கூறப்படுகிறது. இப்படி கோரதாண்டவம் ஆடிய சுனாமியில் சிக்கிய மனைவியின் உடலை பல நாட்களாக கடற்கரை ஓரமாக இருந்த காடுகள் மலைப்பகுதிகளில் தேடியுள்ளார். உடல் கிடைக்காததால் அடுத்த வாய்ப்பாக அவருக்கு இருந்தது கடல் மட்டுமே. கடலில் மனைவியின் உடலை தேட ஆரம்பித்தார். ஒரு நாள் 2 நாட்களாக அல்ல, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக வாரத்திற்கு ஒரு முறை கடலுக்குள் சென்று தேடி வருகிறார் தகமாட்சு. இதற்காக எப்படி டைவ் செய்ய வேண்டும் என்று தகஹாசி என்பவரது உதவியுடன் கற்றுக்கொண்டார். தகஹாசி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட குப்பைகளை சுத்தம் செய்தவர் மற்றும் ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் ஆவார். இது தொடர்பாக பேசிய தகமாட்சுவோ 56 வயதில் நான் டைவ் செய்ய கற்றுக்கொள்வதற்கு காரணம் என் மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்றும் இது கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன். அவரை தேடுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றும் கடலில் அவனுடன் நெருக்கமாக இருப்பதாய் உணர்கிறேன் எனவும் தெரிவித்தார். சுனாமி ஏற்பட்டு பல மாதங்களுக்கு பின் தனது மனைவி வேலை செய்த பணியிடத்தில் அவரது செல்போனை கண்டெடுத்தார். இவரது வாழ்க்கை கதையை ஒட்டி பல்வேறு குறும்படங்களும் இயக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.